Hi, hello. Welcome to JEF'S Aari. இன்னைக்கு வீடியோவில் இந்த க்ரீன் ப்ளவுஸ்க்கு நான் நெட்டு கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறேன், அது மேலே எப்படி டிசைன் பண்ணுறேன், அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டிசைன் பண்ண போகிற ப்ளவுஸு. ஸோ இதில் ஆல்ரெடி ஃப்ரண்ட் நெக்கும் வந்து ஸ்லீவ்ஸும் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பண்ண போகிறது இப்போ பேக் நெக்கு. இது எப்படி வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. இந்த இடத்துல தான் வந்து நம்ம நெட்டு கிளாத் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு அதை சுற்றி தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் அதே க்ரீன் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து சிங்கிளாக தான் வந்து நெட்டு கிளாத் அட்டாச் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு நெட்டு கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரேமில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நெட்டு கிளாத் வச்சுடுங்க ஃப்ரேமில். செகண்ட் வந்து ப்ளவுஸு பீஸ் வச்சுட்டு ஃப்ரேம் வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ கட் ஒர்க்குன்றதுனால நம்ம எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாத் வந்து லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நெட்டு கிளாத்தையும் டைட் பண்ணுறேன், மேலே இருக்க ப்ளவுஸ் பீஸையும் வந்து நான் டைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நான் சென்டர் போர்ஷனை வந்து லைட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எதுக்கு மார்க் பண்ணுறேன்னா, எனக்கு இது ஸ்டிச் பண்ணும் போது யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜரி த்ரெட்டு தான் நம்ம போட போகிறோம். நெக்கை சுற்றி வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே கட் பண்ண போகிறோமோ அதோட அவுட்லைனில் வந்து ஜரி போட்டுட்டு அதை வந்து சுற்றி நான் ஜிக்ஸாக் பண்ணியிருக்கேன். இது வந்து சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணது நான் லைன்ஸ் போடுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே இருக்க மெயின் பீஸை மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். அடியில் இருக்க நெட்டு கிளாத் அப்படியே இருக்கும். நான் வந்து என்னோடய சிசர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த இதை யூஸ் பண்ணுங்கள். நான் ஆரி நீடில் வச்சு மெயின் பீஸை மட்டும் தூக்கி பிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம கட் பண்ணும்போது கீழே அடியில் வந்து நெட்டு கிளாத் வந்து கட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் ஆரி நீடலில் யூஸ் பண்ணி மெயின் பீஸை மட்டும் தூக்கி பிடிச்சிருக்கேன். லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதை வச்சே நம்ம வந்து அந்த அவுட்லைன் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த சிசர் கம்ஃபர்ட்டாக இருக்கனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கட்டரோ இல்லை ஸ்மால் சிசரோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன ஹோல்ஸ் போடுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஜிக்ஸாக்கை ஒட்டியே வந்து நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த சென்டர் போர்ஷன் நான் மார்க் பண்ணேன் இல்லையா, அதை வச்சு நான் ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து 3/4 இன்ச்சுக்கு வந்து கேப் வைக்கிறேன். ஸோ இன்ச் டேப் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். 3/4 வந்து ஒரு லைனுக்கும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸை ஒட்டிடுறேன். ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை சுற்றி பீட் போட போகிறோம். அந்த லைன்ஸ்லேயும் வந்து பீட் போட போகிறோம். ஸோ ஆனால் அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டிட்டு நல்லா காயணும். நெட்டு கிளாத்தில் அவ்வளோ சீக்கிரம் காயாது. ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அது நல்லா காய விட்டுடலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோனை சுற்றியும் வந்து சீட் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ்லேயும் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பீட்ஸ் நான் கொடுக்குறதுக்கு நான் க்ரீன் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணேன். நம்ம நெட்டு கிளாத் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒவ்வொரு லைன்ஸ்க்குமே வந்து நான் நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம நெட்டு கிளாத்துன்றதுனால இங்கேருந்து அடுத்த லைன்ஸ்க்கு த்ரெட் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நான் வந்து த்ரெட்டை கட் பண்ணி ஒரு லைன்ஸும் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ டிசைன் முடிச்சுட்டு நான் ஃப்ரேம்லேருந்து எடுத்தாச்சு. நான் இன்னும் அந்த நெட்டு கிளாத்தை வந்து பேக்கில் கட் பண்ணலை. இனிமேல் தான் வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டிசைன் போட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். மேலே இருக்க போர்ஷன் அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது அது வந்து போயிடும். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த லைனிங்கை வச்சு நான் வந்து அந்த மெயின் பீஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த மார்க்கிங் வந்து வச்சுருக்கேன். அந்த மார்க்கிங் வந்து எனக்கு கட்டிங் லைனு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் லைனிங் பீஸ் வச்சுட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ண போகிறேன். மெயின் பீஸை வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ மெயின் பீஸ் நம்ம கட் பண்ணும்போது எப்பயுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் போர்ஷனில் விடணும்னு அவசியம் இல்லை. சைட்ஸில் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்தில் வந்து மார்க் பண்ண லைன் வந்து கட்டிங் லைனை. ஸோ அந்த மார்க் பண்ணதும் லைனிங்கில் மார்க் பண்ணதையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின்னு போட்டுக்கலாம். ஸோ குண்டோசி வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மார்க்கிங் கரெக்டாக வச்சு வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சென்டர் லைன் வரைஞ்சோம் இல்லையா? அந்த லைனும் வந்து லைனிங் போர்ஷனில் இருக்க அந்த சென்டர் பாயிண்ட்டும் வந்து ஈவனாக இருக்கணும். அதையும் பார்த்துட்டு அங்கேயும் பின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அந்த நெக்கோட அவுட்லைனை நம்ம நெட்டு கிளாத் எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த நெட்டு கிளாத்தோட அவுட்லைனை மட்டும் ட்ரா பண்ணுறேன். நான் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து நல்லா தெரியுது எனக்கு. இப்போ வந்து இந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மெயின் பீஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதை ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஷோல்டர் கிட்ட நம்ம பின் வச்சுருக்கலாம். பின் வச்சுருந்தா சில டைம் பின்னு வந்து மூவ் ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த பின்னை எடுத்துட்டு ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நான் ஷோல்டர் மட்டும் அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் பீஸில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அடியில் வந்து நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் லைனிங் வச்சுருக்கேன். ஸோ இப்போ மெயின் லைனிங் ஒன்று, அதுக்கு அடியில் வந்து அந்த கட் ஒர்க்குக்கு மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இன்னொரு லைனிங் இருக்குது அடியில். நான் மார்க் பண்ணதுலேருந்து 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணது ஒரு லைனு, ஸ்டிச் பண்ணது ஒரு லைனு. ஸோ இப்போ மார்க் பண்ண லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வந்து ஸ்லிட்டு கொடுத்துடலாம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் கொடுத்துட்டோன்னா அது டர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி கட் பண்ணி முடித்தோன்னே அடியில் இருக்க அந்த இன்னொரு லைனிங்கு பாக்ஸ் பீஸுன்னு அதை சொல்லுவோம், அந்த பீஸை வந்து எடுத்து டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம எந்த மாதிரி பேக்கில் வந்து நெட் அட்டாச் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான். இதே மாதிரி டர்ன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பாக்ஸ் பீஸ் வந்து ஈவனாக வைக்கல, லைனிங் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ராஸ் நிறையா இருந்ததை கட் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ராயேஜஸை திரும்ப ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து இதையும் எம்மிங் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம எம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இதை இப்படி மடக்கி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸ்லாம் தெரியாத மாதிரி திரும்ப அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் நெக்கில் நம்ம நெட் அட்டாச் பண்ண அந்த ஷேப் வந்து இப்போ வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்திருக்கும். இனிமேல் வந்து நம்ம நார்மலாக இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் அந்த டிசைனை சுற்றி ஒரு பெரிய ஸ்டிச் போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டோன்னா இது வந்து அந்த லைனிங் வந்து மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக வச்சுட்டு அந்த டிசைனை சுற்றி நான் ஒரு பெரிய ஸ்டிச் போடுறேன். ஆனால் வந்து நான் இந்த ஸ்டிச்சை வந்து அதுக்கப்புறமா பிரிச்சுருவேன். உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க அதை மூவ் ஆகாத மாதிரி லைனிங்கை வந்து பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பின் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பின் பண்ணும்போது அந்த சென்டர் போர்ஷன் ரெண்டுத்தையும் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் பெரிய ஸ்டிச் போடுறேன். இந்த ஸ்டிச் வந்து அந்த ப்ளவுஸில் இருக்காது. நான் வந்து நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த பெரிய ஸ்டிச் இப்போ போடுற பெரிய ஸ்டிச்சை வந்து நான் பிரிச்சுடுவேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த பெரிய ஸ்டிச் போட்டு அந்த லைனிங்கை வந்து கரெக்டாக மூவ் ஆகாத மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பிளேஸை வந்து நம்ம ஹெம்மிங் தான் பண்ணணும். இதை வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்ம நார்மலாக ஊசி நீடில் வச்சு ஹெம்மிங் தான் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் ப்ரொசீஜர் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால்
லைனிங்கை வந்து மெயின் பீஸோட ஃபுல் சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். இந்த மாதிரி எல்லா சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்கை வந்து அந்த பேக் நெக்கு வந்து நம்ம க்ராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் கொடுத்து நான் வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம க்ராஸ் பீஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் கொடுத்துட்டு அது சின்ன சின்ன ஸ்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த க்ராஸ் பீஸையும் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. அதையும் வந்து நம்ம ஹெம்மிங் தான் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்டு கொடுத்து ஹெம்மிங் பண்ணிடணும். ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அது போட்டோன்னா நம்மளுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த டாப் ஸ்டிச் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு, திரும்ப ஒரு ஃபோல்டு, திரும்பி இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. நம்ம இதை வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நெட்டு கிளாத் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு. அந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் இது. ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நான் போட் நெக் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்லீவ் டிசைனாக. ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.